பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார். ஆதார வசனம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 11-14 வசனங்கள். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. 14வது வசனம், உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் விசேஷித்தவர்களை நாம் யாவரும் விசேஷித்த ஆவியை பெற்றவர்கள். வாக்குத்தத்தங்களில் சிறந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்பதுதான். அவர் நம்மோடு இருந்தால் சகலமும் நம்மோடு இருக்கிறது. நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. தேவ ஆவியாக அவர் நம்முடனே இருக்கிறார். நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். லூக்கா 15:30 சொல்லப்பட்டது போல, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று. இதை தியானித்து பாருங்கள். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உங்களுக்கு வரும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் மரியாள் தேவதூதன் சொன்ன வார்த்தை அப்படி ஏற்றுக்கொண்டாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்படியே ஏற்றுக்கொண்டாள், கீழ்ப்படிந்தாள். எனக்கு ஆகும், இது தேவ வார்த்தை, இது நிச்சயமாக நடக்கும் என்பதில் உறுதியாக கீழ்ப்படிந்தாள், ஏற்றுக்கொண்டாள். இதுதான் நமக்கு வேண்டும். 10ஆம் மாதம் இயேசுவை பாலகனை பெற்றெடுத்தாள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எலிசபெத் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினாள். லூக்கா 1:42. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய நாம் அனுமதிக்கும் போது எப்படி அனுமதிப்பது? அதாவது அவருடைய எல்லா உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிதல், தேவ வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இதன்படி எனக்கு நடக்கும். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், வார்த்தை உள்ளே இருக்கிறது, ஆவியும் வார்த்தையும் சேர்ந்து இணையும் போது நடக்கும். அவர் சொல்லுகிற சின்ன காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்று எழும்பு என்றால் எழுப்ப வேண்டும். இந்த இடத்திற்கு போகாத என்று உங்களுக்குள் உணர்த்துவார் என்றால் நீ போகக்கூடாது. அது எப்படி அறிந்து கொள்வது? அவரோடு உறவில் இருக்கும் பொழுது, நல்ல உறவில் இருக்கும் பொழுது, ஜெப வாஞ்சி இருக்கும் பொழுது அது உங்களுக்கு அற்புதமாய் உணரும். அதை சொல்ல முடியாது, வார்த்தையில் சொல்ல முடியாது. நம்முடைய சரீரத்திலே நல்ல மாற்றம் உண்டாகும், ஆத்மாவிலே பலனும் வெளிச்சமும் உண்டாகும். இரண்டையும் நீங்கள் உணர்வீர்கள். எப்பொழுது? ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, உங்களுடைய சொந்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவரையே இருக்க பற்றி கொள்ளும் பொழுது, நீங்கள் முதலில் உங்களுக்குள்ளே நடக்கும் வித்தியாசத்தை காண்பீர்கள். இது ஏதோ ஒரு நாளோடு நின்று போவதில்லை, இது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் முதலில் காட்டுவார். நீங்கள் சமையல் செய்வதில் கூட வித்தியாசம் உண்டாகும், ருசியாக சமைப்பீர்கள். குடும்பம் நடத்துவதில் மேன்மை உண்டாகும். இதுவரை புரியாதெல்லாம் உங்களுக்கு புரியும், இருளானதெல்லாம் வெளிச்சமாக காட்டும். நீங்கள் ஒருவருக்கு ஆலோசனை கொடுப்பதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களிடத்தில் ஆலோசனை கேட்டால் சரியாக இருக்கும் என்று வருவார்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் முழு மனதோடு ஜெபிக்கிறீர்களோ அப்படியே கர்த்தர் பதில் தருவார். உங்கள் எல்லை எங்கும் வித்தியாசம் காண்பீர்கள். உங்களோடு வேலை பார்ப்பவர்களுக்கு, நண்பர்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உங்களை குறித்து ஒரு பயம் உண்டாகும். சங்கீதம் 126:2 வெளியே இருப்பவர்கள் உங்களது வித்தியாசங்களை பார்த்து, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்பார்கள். நீங்களும் சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனால் நாங்கள் சந்தோஷமாக களி கூறுகிறோம் என்று சொல்லுவீர்கள். சங்கீதம் 126:3. உங்களுக்குள்ளே செய்வார், உங்கள் மூலமாக பிரத்தியாருக்கு செய்வார், உங்களுக்காக செய்வார், உங்கள் எல்லைகளில் செய்வார். சோதித்து பாருங்கள். இதற்கு விளக்கறையே நமக்கு தோன்றுவதையெல்லாம் பேசக்கூடாது, தோன்றுவதையெல்லாம் செய்யக்கூடாது. நம்முடைய ரோஷத்துக்கெல்லாம் தீனி போடக்கூடாது, நமது கோபத்துக்கெல்லாம் தீனி போடக்கூடாது, நம்ம வைராயத்துக்கெல்லாம் தீனி போடக்கூடாது. எல்லா வழிகளும் நன்மைகளை தருவதாக தோன்றும் நம்மளுக்கு, ஆனால் அவைகள் தேவ வழிகள் அல்ல. ஆவியானவர் உணர்த்துவார், காட்டுவார், கற்பிப்பார், உங்களை கொண்டே செய்வார். கொஞ்சம் பொறுமை, சகிப்புத்தன்மை வேண்டும். ஆம், அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம். எல்லாருக்கும் ஆளுகை செய்வது பிடிக்கிறது, பாடுபடுவது பிடிப்பதில்லை. முன்னது இல்லாமல் பின்னது கிடைக்காது. இப்படிப்பட்டவராக தேவ ஆவிக்கு இணக்கம் உள்ளவராக நீங்கள் இருப்பின், உறுதியாய் சொல்லுகிறேன், நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் மகிமைப்படுவார். உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் வாய்ச்சொல்லை வாய்க்கை செய்து உங்களை கனப்படுத்துவார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்.
அவன் லாஜிக்கு பார்க்கவில்லை. வறட்சி, எங்கும் வறட்சி, தண்ணியே கிடையாது, மழையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் போகாதே, இங்கேயே இரு, இங்கேயே விதைனார். எப்படி இங்கே விதைக்கிறது? வறண்டு கிடக்கிறது. ஆனால் அவனுக்குள்ளே உணர்த்தப்பட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான். படித்து பாருங்கள். பூரணமாய் கீழ்ப்படியும் போது நமக்குள்ளே விசுவாசம் பெருகும். ஈசாக்கு தன் கரங்களாலே ஆசீர்வாதங்களை எடுத்தான். பகையினர்கள் கூட, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை கண்டோம் என்று அவனை தேடி வந்தார்கள். நிச்சயம் உங்களுக்கும் நடக்கும். உங்களுக்கு அந்த யுனிக் பிளெஸிங் கிடைக்கும். தானியேலை பற்றி ராஜாவிடம் மக்கள் சொன்னார்கள், உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் விசேஷித்தவன் என்று மக்கள் கண்கூடாக கண்டார்கள், சொன்னார்கள். அவனிடமே வந்து சொன்னார்கள், தானியேலிடமே வந்து சொன்னார்கள், உம்மிடத்தில் விசேஷித்த ஆவி இருப்பதினால் மாற்றங்கள் பார்க்கிறோம் என்றார்கள், நன்மைகளை பார்க்கிறோம் என்றார்கள். உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் நட்பு வட்டாரங்களில், உங்கள் குடும்ப உறவுகளில் உங்களை பற்றி சொல்லுவார்கள், பேசுவார்கள். ஏன் உங்களிடமே வந்து சொல்லுவார்கள்? இந்த இடத்தில் நாம் கவனமாக இருந்து மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும். நாம் வெறும் கருவியே என்பதை மனதில் எப்போது இருத்தி கொள்ள வேண்டும். உங்கள் மூலமாக உங்களுக்குள்ளே உங்களுக்காக தேவன் செய்வதை ஒருவராலும் தடுக்க முடியாது. யோபு 42:2. ஜெபிக்கலாம் வாருங்கள். பாரபட்சமற்ற தேவன், கீழ்ப்படுகிற யாவருக்குள்ளும் கிரியை நடப்பிக்கிறவரே, முற்றும் முடிய ஜெயமாகவே நடத்துகிறவரே, நாங்கள் முடிவு பரியந்த உங்களுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச நடையில் உறுதியாக இருக்க விரும்புகிறோம். உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.